Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழ்நாட்டு ஆளுநர், தமிழ்நாட்டுடைய பொறுப்பு ஆளுநர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ராஜினாமாவை ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் சம்பிரதாயமான நடவடிக்கைகள் தான். இதில் வேறு ஒரு விளைவு எதிர்பார்த்திருக்க முடியாது. ஒரு ஆட்சி முடியும் பொழுது அதே கட்சி பெரும்பான்மையை தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி போனாலும் போகாட்டியும் முதலமைச்சர் ராஜினாமாவை சமர்ப்பிப்பார், ஆளுநர் ஏற்பார். ஏற்று என்ன செய்திருப்பார் அப்படின்னா, புதிய அரசு புதிய ஃபார்மேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் காபந்து முதலமைச்சராக தொடருங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். அதுதான் நடந்திருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக ஆளுநருக்கு ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்தார். இந்த நிலையில் அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்புடைய கொராலரியாக ஆளுநர் என்ன சொல்லுவார், புதிய அரசு, புதிய ஆட்சி, புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்கும் வரைக்கும் நீங்கள் காபந்து அரசை நடத்தலாம், தொடருங்க, அது வரைக்கும் நீங்கள் தொடருங்க அப்படின்னு கேட்பார். இதற்கான காரணம் என்னென்னா, ஒரு கான்ஸ்டியூஷனல் வேக்வம், ஒரு யாருமே இல்லாத ஒரு ஆட்சியில் யாருமே இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டம் சொல்லலை. அது அப்படி ஒரு சூழல் இருக்க முடியாது. அதனால் அடுத்த அரசு அமைக்கும் வரைக்கும், புதிய முதலமைச்சரை நான் நியமிக்கும் வரைக்கும், அவர் பொறுப்பேற்கிற வரைக்கும் நீங்கள் முதலமைச்சராக உங்கள் தலைமையிலான அமைச்சரவை தற்காலிகமாக தொடரலாம் அப்படின்னு ஆளுநர் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த நகர்வாக அவர் வென்று வந்து இந்த முறை பெரிய தோல்வியை சந்தித்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் செல்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். கொளத்தூர் பெரிய ஷாக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த தொகுதியிலேருந்து வென்று வந்தார். அங்கே முதல் ரவுண்டிலேருந்து தொடர்ந்து இறங்கு முகத்தில் இருந்து தோல்வியும் உற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை அவர் இழந்தார். இந்த நிலையில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த நாளே அவர் செல்கிறார். வழக்கமாக என்ன செய்வாங்க, சட்டமன்ற வேட்பாளர்களாக களமிறங்கினவங்க வென்றாலோ தோற்றாலோ அந்த தொகுதி மக்களுக்கு போய் நன்றி தெரிவிப்பாங்க. அந்த வகையில் கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு போய் நன்றி தெரிவிக்கக்கூடிய பணியை அடுத்த நாளே மேற்கொள்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவும் கூட நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக திராவிட பெருங்கட்சிகள் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறை தான். 2 கட்சிகளும் அதை செய்வாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய செய்யும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தொகுதி மக்களுக்கு போய் நன்றி சொல்லுவாங்க. தோல்வி அடைந்தாலும் கூட வாய்ப்பை வழங்கிய இல்லாட்டி ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க போவாங்க. ரமேஷ், வழக்கமாக இது திமுகவில் நடைமுறை தான். வென்றாலோ தோற்றாலோ தலைவர்களோ வேட்பாளர்களோ எம்எல்ஏக்களோ போய் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பாங்க. அதை நேற்றுக்கு டே 0 அப்படின்னா நீங்கள் டே 1 இந்த நடைமுறையை முதலமைச்சர் மன்னிக்கணும் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் திமுக தலைவர் செய்கிறாருன்னா அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுது? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை 4 மணிக்கு கொளத்தூர் தொகுதிக்கு செல்கிறார். கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்க இருக்கிறார் என்ற செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் 3 முறை கொளத்தூர் தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தார். ஹேட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் இந்த முறை கொளத்தூர் தொகுதியில அவருக்கு ஒரு தோல்வி தான் கிடைச்சிருந்தது. சுமார் 9,000 10,000 வாக்கு வித்தியாசத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை சந்திச்சிருந்தாரு. ஆனா வெற்றி பெற்ற மட்டும்தான் நன்றி தெரிவிக்கணுமா அப்படிங்கிற தாண்டி தோல்வியை கிடைத்திருந்தாலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக அவர் இன்று மாலை செல்கிறார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் நிறைய முறை கொளத்தூர் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். கொளத்தூர்ல மக்களை சந்தித்து நிறைய நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. 3 முறை எம்எல்ஏவாக வாய்ப்பு கொடுத்தது கொளத்தூர் மக்கள் தான் அப்படிங்கறதுனால அதற்காக அவர் நன்றி தெரிவிக்க போகிறார் என்றதுதான் இப்ப நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. கொளத்தூர் தொகுதிக்கு சென்று தனக்கு வாக்களிக்காத இல்ல கடந்த தேர்தல்களில் ஆதரவு அளித்திருக்கிற மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.